ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடி ஃப்ரீக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். இதை புதினா துவையல்னு சொல்லலாம், இல்லை புதினா சட்னினும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப் பண்ணி, ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி 1-2 சாப் பண்ணி பேனில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணுன்ற அவசியமும் கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் நான் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரெட் சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு க்ரீன் சில்லி, ஒரே ஒரு சில்லி தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்துட்டு ரொம்ப பெரிய பழம் நீங்கள் போட வேண்டாம். ஒரு சின்ன பழம் மட்டும், ஒரே ஒரு பழம் போட்டால் போதும். ஏன் சொல்கிறேன்னா, பெரிய பழம் நீங்கள் போட்டிங்கன்னா அது தக்காளி சட்னி டேஸ்ட்டுக்கு போயிடும். இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம உப்பை ஆட் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா அது வந்துட்டு ஃபைனாக வதங்குற அளவுக்கு டைம் கொடுத்துட்டுலாம். ஸோ இது மீன்வைல் இதோடு நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அண்ட் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து தனியாக வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டுக்கோங்க. இல்லை கருவேப்பிலை கூட கம்மியாக போடலாம், பட் புதினாவும் கொத்தமல்லியும் ஈக்குவல் குவான்டிட்டியை எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாமே நல்லா வணங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்னா, சட்னிக்கு தேவையான தேங்காய், நிறைய தேங்காய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கம்மியாக எவ்வளோ கம்மியாக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 சில்லு இருந்தால் போதும். அது சின்ன சின்னதாக சாப் பண்ணி மிக்சியில் 2 to 3 டைம்ஸ் நல்லா பல்ஸ் கொடுத்து மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க செப்பரேட்டாக. ஸோ இந்த மிக்சியில் போட்ட தேங்காவை நம்ம வந்துட்டு திருப்பி பேனில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நம்மளை மிக்சியில் போட்டுட்டு 2 to 3 டைம்ஸ் பல்ஸ் கொடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு மீன்வைல் என்ன செய்ய போகிறோம்னா, நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் வாஷ் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்து ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு வணங்கிடும். வணங்கினோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சின்னு நம்ம துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.